ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். திருவல்லிக்கேணிக்கே ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோவில் தான். இது 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமாக அமைஞ்சிருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக நம்ம சென்னையில் இருக்கிற 7 திவ்ய தேசங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவசியம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம கோவில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம். பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். கட்டடக்கலை பாணியும் சிற்பக்கலையும் ரொம்பவுமே நேர்த்தியாக இருக்குது. இந்த கோவிலின் சிறப்பம்சம் அப்படின்னா, மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சாரதி வடிவில் பெருமாள் காட்சி கொடுத்த தலம் தான் இந்த தலம். இந்த கோவிலின் மூலவர் வேங்கட கிருஷ்ணராக இருக்கார். உற்சவர் பார்த்தசாரதி பெருமாளாக இருக்கார். நம்ம ஆனால் உற்சவருடைய பெயரை சொல்லி தான் பார்த்தசாரதி பெருமாள் கோவில்னு வழங்கிட்டு இருக்காங்க. தாயார் வேதவள்ளி தாயாராக மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தசாரதிக்கும் நரசிம்மருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. அதாவது கோவில் வடிவமைப்பிலேயே இருக்குது. உட்பிரகாரத்திலேயே தனித்தனி கொடிமரங்களும் வாசல்களும் பொன்மஞ்சு தனித்தனி கோவில் போலவே நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலினுடைய பெருமாளை அகத்திய மாமுனிவர் பிரதிஷ்டை பண்ணதாகவும் தலபுராணம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கிருஷ்ணர் மீசையுடனும் தன் பிரதான ஆயுதமான சுதர்சன சக்கரம் இல்லாமலும் காட்சி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, மகாபாரத போரில் தொடக்கத்தில் எந்த ஆயுதமும் ஏந்த மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததுனால தான் அவர் கிருஷ்ணர் கடைசி வரையுமே எந்த ஆயுதமும் அவர் ஏந்தவே இல்லை. அதை தெரிவிக்கும் விதமாக தான் இந்த கோவிலில் பெருமாள் எந்த ஆயுதமும் இல்லாமல் இருக்கார். கையில் சங்க மட்டியும் ஏந்தி நமக்கு காட்சி கொடுக்குறாரு. நம்ம பார்த்தசாரதி பெருமாளை தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆதிசேஷன் பெருமாளையும் நமக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. நம்ம அந்த பெருமாளை நம்ம தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம பார்த்தசாரதி பெருமாளையும் நம்ம தரிசிக்கிறோம். இதில் எந்த திவ்ய தேசத்துலேயுமே இல்லாத 108 திவ்ய தேசங்களில் ஒரே தலம் மீசையோட உள்ள தலம் இந்த தலம் மட்டும்தான். அதனால் நீங்கள் போய் பார்க்காதவங்க இந்த கிருஷ்ணரை நீங்கள் போய் பார்க்கலாம். வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புறாக்கள் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம தானியங்கள் எதாவது எடுத்துகிட்டு போனோம்னா போடலாம். இல்லை கோவில்லையே அதை போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் புறாக்கள் மனிதர்களோடைய ரொம்ப நட்பாக பழகும் பறவை. ரொம்ப பயப்படவே மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் நாளை டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக நம்ம தாயாரை நம்ம தரிசிக்கிறோம். இந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாக இந்த தலம் இருக்குது. இந்த கோவிலில் மற்றொரு சிறப்புனா, வைகுண்ட ஏகாதேசிக்கு அன்று மட்டும்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி போல் அலங்காரம் சுவாமிக்கு பண்ணுறாங்க. அதனால் திருப்பதி லட்டு அன்று மட்டும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்காங்க. சனிக்கிழமை அன்று மட்டும் நடை திறந்திருக்கும் நேரம் மாறுபடுது. காலை 5:30 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 10 மணி வரையிலும் நடை திறந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம அடுத்த விளாகில் இன்னொரு திவ்ய தேசத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.